ஹாய் ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஆக்டர் விஜய் உடைய மதுரை மாநாடு உடைய ஒப்பீனியன் தான். ஸோ அந்த மதுரை மாநாட்டில் பார்த்திங்கன்னா, ஆக்டர் விஜய் பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த இந்த கவின், அதுக்கப்புறம் இந்த ஆவணக்கொள்ளை, அதுக்கப்புறம் போலீஸ் புரூட்டாலிட்டி, அஜித் குமாரோடைய மரணம், அதுக்கப்புறம் இன்னும் கோயம்புத்தூர்லேயே இன்னும் தொடர்ச்சியான அந்த போலீஸ் மூலமாக நிறைய மர்மமான மரணங்கள், அதுக்கப்புறம் அந்த ரத்ரியாவா அந்த இவங்க இறந்துட்டாங்களே அந்த டவுரி கேஸில் ரத்னியாவா. ஸோ அதை பற்றிலாம் அவர் பேசுவார்னு நான் நினச்சேன். நிறைய பேர் அதான் நினச்சாங்க. ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே பேசலை. அண்டு அம்பேத்கர் பற்றி பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி தூக்கி பிடிச்சார் அம்பேத்கரை, அந்த அளவுக்கு இந்த தடவை தூக்கி பிடிக்கல. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பஞ்ச் டைலாக் ஓரியன்டான ஒரு ஸ்பீச்சு, ஓகேவா. ஆனால் முன்னாடியோட இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ளூவண்ட்டாக கொஞ்சம் பேசினார் விஜய், அது ஓகே. ஆனால் ஃபுல்லாக பஞ்ச் டைலாக், கண்டென்ட் எதுவும் இல்லை, ஓகேவா. எல்லாமே எம்டியாக இருந்துச்சு. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப வருத்தமான விஷயம்னா கவின் பற்றி பேசாதது தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவர் இந்த மேடையில் பேசுவார் தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்கள்ல, இந்த தொழிலாளர்கள் கார்ப்பரேஷன் பெர்மனெண்ட்டான ஜாப் வேணும்ட்டா, ஸோ அதை பற்றியும் அவர் பேசுவார்னு நினச்சேன். பார்த்தா ஆனால் பேசலை. அண்டு ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஜாதியை எதிர்த்து அவர் ஏதாச்சும் ஒன்று பேசுவார்னு நினச்சா அதுவும் பேசலை. சுத்தமாக எந்த ஒரு எதுவுமே நடக்காத மாதிரி அவர் பேசினார். அவர் திமுகவுக்கு டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக தானே ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அப்போனா அவர் இதெல்லாம் பேசியிருக்கணும்ல. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹையான ஒரு ஹைலி சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. அது ஒரு விஜய் பேசியிருக்கணும், அவர் பேசலை, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாம் டைமில் பார்த்திங்கன்னா கடைசி 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரஃப்பாக கிறுக்குவாங்க பசங்க எல்லாருமே. பார்த்திங்கன்னா ரஃப்பாக கிறுக்கி ஏதோ ஒரு ஆன்சர் ஒன்று எழுதி விடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது அவர் பேசுனது. ஒரு கொஞ்சம் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த ஒரு சிறுகதை அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதெல்லாம் பாயிண்ட்லெஸ்ஸாக இருந்தது என்னமோ, ஓகே. அது ஒன்று. அவர் பகுத்தறிவான விஷயங்கள்லாம் பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பெரியார் அம்பேத்கர் புத்தகம்லாம் அவர் படிச்சிருப்பார்ல, அதில் நல்ல பகுத்தறிவான விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருப்பார். அதில் அந்த மாதிரி பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே அவர் பேசலை. ஸோ இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இது அவர் கொஞ்சம் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இதில் பேசின நிறைய டைலாக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய மேடையில் அவர் நிறையா பேசியிருக்காரு. நிறைய பேசலை, பட் ஆனால் பேசினது கொஞ்சம் மறுபடியும் ரிப்பீட்டேட்டிவாக பேசினார். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரே விஷயத்த திரும்ப வேறு வார்த்தைகள் வச்சு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுவும் நான் நோட் பண்ணேன். ஸோ அதுவும் கொஞ்சம் ரொம்ப பெரிய டிஸப்பாயின்மெண்ட். ஸோ இதுதான் கைஸ் என்னுடைய தாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சில ஈஸ்ட் மதுரையில் நிற்க போகிறதுனா விஜய், வெஸ்ட் மதுரையில் நிற்க போகிறது விஜய், அப்புறம் எல்லாருமே விஜய், உங்கள் முகம் விஜய் அப்படின்ட்டு விஜய் முகம் தான் எல்லா வேட்பாளர் மேலேயும் அப்படின்னு அவர் சொன்னார். இது கொஞ்சம் என்னன்னு தெரில, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எல்லா வேட்பாளரும் இது யார் எழுதி கொடுத்தாருன்னு தெரில, பட் ஆனால் நல்லாவே இல்லை. ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்டு ஸோ இதுதான். அண்ட் கம்ப்ளீட்டாக ரொம்ப ரப்பிஷாக இருந்தது நிறைய இதெல்லாம். அண்டு ரொம்ப இதுவாக தான் இருந்தது, ஓகேவா. ஒரு மாதிரி நான்சென்ஸாக இருந்தது. ரொம்ப சீரியஸாக பேச வேண்டியது. அண்ட் அவருக்கே இது சொல்கிறாரு, இந்த மாதிரி விஜயகாந்த் இது ஒரு முக்கியமாக இங்கே வந்தாங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இங்கே வந்தாங்க, மதுரை ஒரு மிகப்பெரிய ஒரு இது அரசியல் இது. ஸோ அந்த இதில் இவர் ஃபாலோ பண்ணி பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. ஆனால் ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸான ஒரு ரைட்டிங், அது ஒன்று. ஸோ இவ்வளோ தான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடுறேன். பை பை, டேக் கேர், லவ் யூ. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:25 அண்ட் குட் ஈவினிங். பை பை.